ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்திற்கு கூடுதலாக 35 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே 10 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் கூடுதலாக 35 டன் நிவாரணப் பொருட்கள் இந்தியா அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான விவரங்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளுக்கு இரண்டாவது கட்டமாக நிவாரண உதவிகளை இந்தியா அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே நேற்று மாலை உடனடியாக வெள்ளம் பாதித்ததுமே இந்தியா 10 டன் அளவுள்ள நிவாரண உதவிகளை இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 130 CJ விமானத்தின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. நேற்று இந்தியா அனுப்பிய அந்த நிவாரண உதவிகள் நேபாளத்திற்கான இந்திய தூதர் மிஸ்டர் நவீன் ஸ்ரீவத்சவா மூலம் நேபாள நாட்டினுடைய கலாச்சாரத்துறை அமைச்சரிடம் அது வழங்கப்பட்டுவிட்டது. தற்போது இன்று காலை இரண்டாவது கட்டமாக 35 டன் நிவாரண உதவிகளை நேபாளத்திற்கு இந்தியா அனுப்பி வைத்திருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-17 விமானத்தின் மூலமாக ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமானப்படை விமானத்திலிருந்து அந்த விமானம் புறப்பட்டு சென்றிருக்கிறது. இன்னும் அடுத்த கட்டமாக மேலும் சில உதவிகளை இந்தியா அனுப்பும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதவியோடு இந்தியா நிற்கப் போவதல்ல, நேபாளத்திற்கு இன்னும் எவ்வளவு உதவி தேவைப்பட்டாலும் அதனை வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருப்பதாகவும் நேபாள தரப்புக்கு இந்தியாவின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 கட்டங்களாக அனுப்பப்பட்டுள்ள நிவாரண உதவிகள்ல மருந்துகள், அத்தியாவசியமான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மீட்பு பணிக்கு தேவையான மண் அகற்றக்கூடிய இயந்திரங்கள் உள்ளிட்டவையும் இதில் அடங்கும். மேலும் சில உணவுப் பொருட்களும் இந்த நிவாரண பொருட்களில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதுவரை 45 டன் நிவாரண உதவிகளை இந்தியா நேபாளத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.